ஆவிக்குரியவனாக வாழ வேண்டிய நிலைமையில் இருக்கும்போதும் வார்த்தைக்கு முக்கியத்துவம் தராததினாலே, வசனத்தை தியானிக்காமல் இருப்பதினாலே, வசனத்தில் இருக்கிற தேவனுடைய சித்தம் என்ன, அவருடைய நோக்கம் என்ன, கட்டளைகள் அவருடைய உத்தேசம் என்று தெரியாததினாலே என்ன நடக்கிறது என்றால், உடனே உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுவது, நீ தேவனுடைய பலிபீடத்தை குலைத்துக் கொண்டிருக்கிறாய். வசனத்துக்கு முக்கியம் தராதவர்கள் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் தரமாட்டார்கள். 3 விஷயங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். முதலாவது, தேவனுடைய கட்டளைகளை புறக்கணித்தார்கள். 2வது, பலிபீடத்தை அசட்டை செய்தார்கள். யாரெல்லாம் வசனத்துக்கு தூரமாகிறார்களோ அவர்கள் ஜெபத்துக்கும் தூரமாகி விடுவார்கள். அவர்கள் தேவனுடைய ஊழியத்திற்கு, ஊழியக்காரனுக்கு, சபைக்கும் தூரமாகி விடுவார்கள், காணாமல் போய்விடுவார்கள். வசனத்திற்கு முக்கியத்துவம் தராதவர்கள் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் தரமாட்டார்கள். வசனத்திற்கு, ஜெபத்திற்கு முக்கியத்துவம் தராதவர்கள் தேவனுடைய சபைக்கும், தேவனுடைய ஊழியத்திற்கும், அதேபோல் தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கும் மதிப்பு தரமாட்டார்கள். அதுதான் நடந்த இஸ்ரவேலர்களின் வாழ்க்கையில. அவர்கள் முதலில் தேவனுடைய வார்த்தையை அசட்டை செய்தார்கள். அதன் விளைவாக அவர்கள் வாழ்க்கையிலே தேவனை சார்ந்திருக்க வேண்டிய நிலைமையை இழந்து போனார்கள். தேவன் ஆபிரகாமை அழைத்தபோது, ஆபிரகாம் புதியதாக தன்னுடைய ஆவிக்குரிய அடியை எடுத்து வைத்தபோது, அவன் அறிந்திருந்தது என்னவென்றால், என்னுடைய யாத்திரை இது முதற்கொண்டு ஒரு ஆவிக்குரிய யாத்திரை, விசுவாச யாத்திரை. எனவே எப்போதும் நான் தேவனை சார்ந்திருந்தால்தான் இதை தொடர முடியும். தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க வேண்டுமென்றால் அது என் அறிவையோ திறமையோ சார்ந்ததாக இருக்காது, அது விசுவாசத்தை சார்ந்ததாக இருக்க வேண்டும். அதாவது, தேவன் என்னுடைய வயதான காலத்தில் எனக்கு ஒரு பிள்ளையை தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அது என்னுடைய திறமையின் அடிப்படையில் அல்ல, விசுவாசத்தை சார்ந்த ஒரு காரியம். எனவே விசுவாசத்தை வளர்த்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும்? விசுவாசத்திற்கு காரணரான தேவ சந்நிதியிலே காணப்பட வேண்டும். எனவே பலிபீடம் என்பது சமர்ப்பணத்திற்கும், ஐக்கியத்துக்கும், ஜெபத்துக்கும் அடையாளம். எலியா சொன்னான், அவர்கள் பலிபீடங்களை எல்லாம் இடித்து போட்டார்கள் என்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் வாழ்க்கையில் தேவனோடு ஐக்கியமில்லை, அவர்கள் தங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணிக்கவில்லை, அவர்கள் தேவ சந்நிதியில் காணப்படவும் இல்லை, தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கவும் இல்லை. காரணம் என்ன? தேவனுடைய வசனத்திற்கு அவர்கள் வாழ்க்கையிலே இடமில்லாததுதான். ஒவ்வொரு சபையிலும் தேவனுடைய வசனம் முழுமையாயிருக்க வேண்டும். எங்கே தேவ வசனம் திருப்தியாயிருக்கிறதோ அங்கே தேவ பிரசன்னமும் திருப்தியாயிருக்கும். என்னால் வார்த்தை தேவனாயிருப்பதினாலே, அவர் வார்த்தையின் ரூபமாயிருப்பதினாலே, எங்கே வார்த்தை இருக்கிறதோ அங்கே தேவன் இருக்கிறார். எங்கே தேவன் இருக்கிறாரோ அங்கே அவருடைய பிரசன்னம் இருக்கும். எங்கே தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறதோ அங்கே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் திருப்தியாயிருக்கும். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, தயவு செய்து தேவ வசனத்துக்கு மதிப்பு கொடுங்க. தேவ வசனத்தை வாசிப்பதற்கும், அதை தியானிப்பதற்கும், தேவ வசனத்தின்படி வாழ்வதற்கும் உங்கள் வாழ்க்கையிலே முக்கியத்துவம் கொடுங்கள். பரிசுத்தமுள்ள பிதாவை, எலியா சொன்னான், தேவனாகிய கர்த்தாவை, இவர்கள் உம்முடைய கட்டளையை மீறிவிட்டார்கள். அதாவது உம்முடைய வசனத்தை அவர்கள் அசட்டை செய்தார்கள். உம்முடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காமல் வாழ பழகிவிட்டார்கள். அதன் விளைவு பலிபீடத்தை கெடுத்து போட்டார்கள். அதாவது ஐக்கியத்தையும் அர்ப்பணிப்பின் வாழ்க்கையையும் அவர்கள் இழந்து போனார்கள். உம்முடைய சந்நிதியிலே காணப்படுவது, உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிப்பது, இவைகளை எப்பொழுதோ விட்டுவிட்டார்கள். யாரெல்லாம் உம்முடைய வசனத்தை அசட்டை செய்கிறார்களோ, உம்முடைய வார்த்தைகளை புறக்கணிக்கிறார்களோ, உம்முடைய வார்த்தைக்கு செவிகொடாமல் இருக்கிறார்களோ, அவர்கள் உம்முடைய சந்நிதியை இழந்து போவார்கள். உம்முடனான ஐக்கியத்தையும் அவர்கள் இழந்து போவார்கள். ஆண்டவரே, அப்படிப்பட்ட சிக்ஷைக்கு நாங்கள் பாத்திரவான்களாயிராமல், உம்மையும் உம்முடைய வார்த்தைகளையும் நேசிக்கிற, உம்முடைய சந்நிதியிலே காணப்படுகிற, உம்முடைய சந்நிதியில் முழங்கால் படியிடுகிற, உமக்கே முதல் ஸ்தானம் தருகிற வாழ்க்கை எனக்கும் எங்களுக்கும் அருளி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.